Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சௌந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை, அத்தியாயம் 7. குழந்தை அழுதபடி இருந்தது. எதன் பொருட்டு அழுகிறது என்று தெரியவில்லை. மீராவால் அதன் தொடர் அழுகையை ஜீரணிக்க முடியவில்லை. பரிதவித்தாள். குடும்பமே அவள் கட்டில் அருகே சுற்றி கொண்டு நின்றபடி இருந்தது. அந்த குழந்தை வரையில் தாயை இழந்து அது 3 நாட்களாக கடந்து விட்ட நிலை தாய்ப்பால் இல்லாத தவிப்பை தான் அப்படி காட்டுகிறதோ? ஒருவேளை காய்ச்சி கொடுத்த பசும்பாலை அதன் உடல் ஏற்கவில்லையோ? ஆளாளுக்கு மனதில் இப்படி ஒரு கேள்வி. அப்போது பங்கஜம் பாட்டி ஒரு 40 வயது பெண்ணோடு உள் நுழைந்தபடி இருந்தால். அந்த பெண்ணும் பார்ப்பதற்கு மிக சோகமாக தெரிந்தாள். குழந்தையின் அழுகுரலே அவளை குழந்தை அருகே கொண்டு சென்று விட்டது. குழந்தையை பார்த்து அவளும் வேகமாக குழந்தையை கையில் எடுத்தாள். மிக மிக பாசத்தோடு, என் கண்ணே பசிக்குதாக்கும், அம்மா வந்துட்டேன்டா என்றபடி ரவிக்கை ஹூக்குகளை அவிழ்க்கவும் சந்தன கோபாலனும் ஸ்ரீராமும் அந்த அறையை விட்டு வெளியேறினர். குழந்தையிடமும் அழுகை அடங்கத் தொடங்கியது. சில நொடிகளில் அது அவளது தனங்களில் பாலருந்த தொடங்கியது. மீராவுக்குள் அவள் மேல் மட்டும் மழை பெய்வது போல் ஒரு ஆனந்தம். சீதாவும் பகவானே என்று ஆசுவாசமானாள். நீ பாலக்கோடு, நாங்கள் வெளியே நிற்கிறோம், கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்கோம் என்றபடி பங்கஜம் பாட்டி மீராவையும் சீதாவையும் அழைத்து கொண்டு வெளியில் சென்றாள். மீராவால் அடக்க முடியவில்லை. பங்கஜ் யார் இந்தம்மா? சொல்கிறேன், யார் இவள்னு சாதாரணமாக கேட்காம அம்மான்னு கேட்டப்பாரு, அங்கே தான் நீ நிற்கிற. நீ விஷயத்துக்கு வா. சொல்கிறேன்டி, ரங்கநாயகி தாயார் சன்னதிக்கு போயிட்டு வெளியே வரச்ச கோபுர வாசலில் ரொம்ப பரிதாபமாக நின்றுட்டு இருந்தா. கண்ணிலையும் ஒரே ஜலம். என்னன்னு கேட்டேன். அழுதுண்டே பேச ஆரம்பித்தா. கொள்ளிடக்கரையில் தான் இவளோட குடிசை இருக்கு. இப்போ தான் போன மாதம் இவளுக்கும் குழந்தையும் பிறந்திருக்கு, 4வது பொண்ணு. அது பிறந்ததுலேருந்தே இவள் புருஷன் இவளோட பேசுகிறது இல்லையா. அவனுக்கு ஆண்குழந்தை வேணுங்கிற ஆசை. அதெல்லாம் நம்ம கையிலையா இருக்குது. சரி, அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டேன். அப்படி பிறந்த அந்த பொன் குழந்தையும் இப்போ உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இன்குபேட்டரில் இருக்கான். வெறுத்து போய் கோயிலுக்கு சொல்லி அழ வந்திருக்கா. அப்படியே நின்றுட்டா. மார்பில் பால் வேற கட்டின்ட்டு ஒரே வலி. உடனே எனக்கு நம்மாத்த லட்டு ஞாபகம் வந்தது. இதோட நிலையை சொல்லி வந்து பால் தந்து பார்க்குறியான்னு கேட்டேன். அடுத்த வார்த்தை பேசலை. என் கூட ஓடி வந்துட்டா. பங்கஜம் சொல்லி முடிக்க மீராவின் கண்களில் சரசரவென்று ஆனந்த கண்ணீர். பைத்தியம், நீ இப்போ எதுக்கு அழுற? அழாம தெய்வ நிதர்சனங்களுக்கு ஆளாகும்போது சிலிர்ப்பும் பரவசமும் கண்ணீராக வருது பங்கஜ். அதை விட நீ இந்த குழந்தைய லட்டுன்னு பாரு, அது சூப்பர். அந்த தெய்வ நிதர்சனத்தை கொஞ்சம் உங்கள் அம்மாவுக்கும் புரியும்படி சொல்ல. பாரு, வேந்த முழிக்கிறது. அம்மாவை மாற்ற முடியாது பாட்டி. எந்த ஒரு விஷயத்துக்கும் முதல்ல பயந்தாகணும், அப்புறம் தயக்கம், தடுமாற்றம். இதெல்லாம் இந்த ஸ்ரீரங்கத்து தெருவை தாண்டாமல் 4 விதமான மனுஷாலை சந்திக்காமல் வளர்ந்ததால் வந்த வேணை. ஆனால் எங்கள் அம்மா மாதிரி தான் நீயும். நீ மட்டும் இப்படி பங்கஜ ஆசார அனுஷ்டானங்களை விட அபிமானங்களை பெருசாக நினைக்கிற? மீரா அழகாக கேட்டால். சந்தான கோபாலன் மெல்லிசாக சிரித்தார். அம்மா, இந்த பொண்ணு என்ன ஜாதியே? சீதா மெல்லிய குரலில் ஆரம்பித்தாள். ஆரம்பிச்சிட்டியா? அவள் இப்போ அந்த ரங்கநாயகி தாயார், அவகிட்ட நீ ஜாதியை கேட்பியா? மீரா வெடித்தாள். அம்மா வரையில் இந்த உலகம் முழுக்க வைஷ்ணவா மட்டுமா இருக்கணும், வேறு யாராக இருந்தாலும் சகஜமாக ஃபீல் பண்ண முடியாது, அப்படித்தானேம்மா? ஸ்ரீராம் இதுதான் சாக்கு என்று கட்டையை கொடுத்தான். சீதாவும் உரைத்திட. அம்மா, இந்த பாகுபாட்டு எண்ணத்தை விட்டுடுமா. நீ சில்மிஷமாக கேட்கல, ஆனால் பழக்க தோஷத்தில் கேட்காம இருக்க முடியல உன்னால். இப்போது இந்த அம்மா பொண்ணுக்கும் நாம் உதவி செய்தாகணும். ஏன்னா தெய்வம் மாதிரி வந்து நம்ம லட்டை தன் குழந்தையாக கருதி பால் கொடுத்துட்டுருக்கா. என்னப்பா சொல்கிற நீ? நான் சொல்ல என்ன இருக்கே, நீ எப்பவும் தப்பாக சிந்திச்சதே இல்லை. ஃபைலை படிக்காமலே பேப்பரில் கையெழுத்து போடுற மாதிரி உன் முடிவுகளையும் கிராண்ட் பண்ணலாம். அதே சமயம் நாளைக்கு பிள்ளை ஆத்துக்காராக வரப்போகிறா. ஒரு அப்பங்கிற வரையில் நாளைய சம்பவம் என் வரையில் ரொம்ப முக்கியமானது. நீ பேசின மாதிரி உன் சிநேகிதர்கிட்ட குழந்தைய ஒப்படைக்கிற வேலையும் பாரு எனும்போது அந்த பெண் குழந்தையை அணைத்தபடி மெல்ல வெளியே வந்தாள். வரும்போதே, ஐயா கவலைப்படாதீங்க, பேசினதெல்லாம் காதில் விழுந்ததோ. நான் திருப்பானாழ்வார் குடியில் இருந்து வந்தவ தான். பெருமாள் தான் எங்களுக்கும் குலசாமி. இந்த குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பால் தர முடியுமோ தரேன். நாளைக்கு பூரா நானே என்கிட்ட வச்சுக்கிறேன்னே. இந்த அழகான பொண்ணோட பெண் பார்க்குற சம்பவம் நல்ல விதமாக முடியட்டும். என் மனசும் இப்போ ரொம்பவே அமைதியாக இருக்குமா. ஆஸ்பத்திரியில் இருக்க என் குழந்தை நல்லாயிட்டா அதுவே போதும் என்றாள். சந்தான கோபாலன் ரங்கநாதா என்றார் உணர்ச்சி மிகுதியில். ஆனால் மீராவிடம் ஒரு சின்ன தயக்கம். என்ன கண்ணு யோசனை? ஒன்றுமில்ல, 2 குழந்தைகளை எப்படி வச்சுக்க முடியும் உங்களால்? அப்புறம் உங்கள் வீட்டுக்காரரு அது கிடக்குதும்மா. 2 குழந்தை எப்படி பார்க்குறதுங்கிறியா? என் குணசு முன்னால்
நான் பெற்ற மற்ற 3 விளையாடிட்டு இருக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு என் குடிசைக்குமா விளையாடிக்கிட்டு இருக்கேன். அந்த கஷ்டம் முன்னால் இது எனக்கு ஆறுதல்மா. ஒரு கல்யாண பொண்ணு, அதுலேயும் ஐயர் வீட்டு பொண்ணு, நீ துணிச்சில் இந்த குழந்தைக்காக பாடுவிடும்போது நான்லாம் எவ்வளவோ செய்யணுமா. அவள் பேச பேச வீட்டாருக்கு தித்தித்தது. ஒரு மலை ஒன்று தானாக நகர்ந்து அமர்ந்து கொண்டு வழி பிறந்தது போல இருந்தது. அந்த ரங்கநாயகி தான் உன்னை என் கண்ணில் காட்டியிருக்கா. எனக்கு 70 வயசாகுது. இத்தனை வருஷத்தில் ஆயிரக்கணக்கான முறை அவளை நான் சேவிச்சிருக்கேன். இன்றைக்கே அவ்வளவு சேவையும் அவள் காலடியில் போட்டு மனசார கதறினேன். எனக்கு என் பேத்தியோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும், அதே சமயம் இந்த குழந்தையும் நல்ல விதமாக வளரணும். நீ எதுக்கு வழிகாட்டலைன்னா இப்போ சேவிக்கிறது கடைசி தரிசனம்னு தீர்க்கமாக மனசார சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். நீயும் என் கண்ணில் பட்ட. கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரி உன் குழந்தையோட உடம்புக்கு வந்ததே இந்த குழந்தையோட உசுரை காப்பாற்றணுங்கிற மாதிரி ஆயிடுத்து பாரு. நீ கவலைப்படாத, உன் குழந்தைய குணப்படுத்துறதே என் பிள்ளையோட பொறுப்பு. இந்த வீட்டு திருப்பதி உண்டியலில் மட்டுமே ₹1,00,000 மேலே இருக்கே. அது போக இவங்கிட்ட சேமிப்பும் இருக்குது. ஆகையால் பணம் ஒரு பிரச்சனை இல்லை. நீ தைரியமாக இரு. உன்னால் நாங்கள்லாம் இப்போ பஞ்சு மாதிரி லேசாக இருக்கோம். பங்கஜம் ஒரு நீண்ட விளக்கம் அளித்தால். அந்த பெண் கைகளை கூப்பினாள். சீதா, இவளுக்கு முதல்ல சாதம் போடுப்போ, போய் சாப்பிடு என்று விருந்தோம்பலுக்கு தயாரானால் சீதாவும் குழந்தைய கொடுத்துட்டு வாம்மா என்றாள். இருக்கட்டும்மா, எனக்கு பசியெல்லாம் இல்லைம்மா, மனவேதனை தான். நீங்கள் பேசுனது கேட்டதில் இப்போ எனக்கும் நம்பிக்கை வந்திருக்கே. நான் முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் என் குழந்தைய பார்க்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரியை விட்டுட்டு வந்திருக்கேன் என்று புடவை முந்தியை இழுத்து இடுப்பில் செருகினால் அதே வேகத்தில் எவ்வளோ வேகமாக திரும்பி வர முடியுமோ வந்துடுவேன் என்றாள். வா, நானே உன்னை ஆஸ்பத்திரியில் விடுறேனே என்று கார் சாவியோடு தயாரானார் சந்தானகோபாலன். அவளும் அரை மனதாய் குழந்தையை கொடுத்து விட்டு விலகத் தொடங்கினாள். அப்படியே, ஐயா இதெல்லாம் வேண்டாமையா, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன், சுப்பிரமணியபுரத்தில் தான் ஆஸ்பத்திரி என்றபடி அவள் அதையும் தவிர்த்து அவள் வெளியேறிய தருணமாக பார்த்து பாபுவும் சவுந்தலாவும் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினார். சந்தானகோபாலன் அவர்களை பார்க்கவும் உற்சாகமாகி வாங்க வாங்க, போன காரியம் நல்லபடியாக நடந்துதா என்று கேட்க அவர்களும் மௌனமாய் அவரோடு உள்ளே வந்தனர். மீராவும் குழந்தையோடு உற்சாகமாய் வரவேற்றாள். பாபு என்னாச்சு என்றான் பாபு. என்னடா? என்னத்தை சொல்ல, ஆஷா மாமாவும் அத்தையும் இப்போ நாகர்கோவில் இல்லை, பக்கத்தில் வேறு ஏதோ ஊர் இடம் மாறிட்டாங்க. அந்த அட்ரஸும் எவ்வளோ முயற்சி செய்தும் கிடைக்கல. மை காட், என்னடா இப்படி சொல்கிற? சாரி மீரா, இதான் இப்போ நல்லா. நீ கவலைப்படாத, குழந்தைய தற்காலிகமாக நாங்கள் பார்த்துக்குறோம். பெட்ராத்தில் நல்லபடியாக நடக்கட்டும். அது பெட்ராத்தில் இல்லை, பெண் பார்க்கும் படலம் தான். அப்படியா? அப்போ இந்த 2016 இதெல்லாம் மாறாமல் அப்படியே இருக்கா? எல்லாமே மாறி போக நம்ம ஊர் என்ன வேகமாக அமெரிக்காவிலையா இருக்கு? இல்லை ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கா என்ன இடையிட்டார் சந்தானகோபாலன். சாரி அங்கிள், எவ்வளோ மாறிடுச்சே. ஒரு பிராமண கடல் கடக்கக்கூடாதுன்னு விதி இருக்காமே. ஆனால் உங்கள் ஆட்கள் தான் அதிகம் வெளிநாட்டில் இருக்காங்க. என்னப்பா பண்ணுறது, ரிசர்வேஷன் காரணமாக இங்கே தான் பெருசாக வாழ முடியலையே. எங்கே வாழ முடியுமோ அங்கே போகத்தான் வேண்டியிருக்கே. அப்போ ஜாகிரபிக்கல் கண்டிஷன் தான் எப்பவும் பெருசு இல்லைங்களா அங்கிள்? அதுதான்ப்பா எப்பவும் யதார்த்தம். பூகால முதற்றே உலகு என்று அதை சொல்லலாம். முதல்ல ஒரு நல்ல பிராமணனை விட்டு குடுமி போச்சு, அப்புறம் பங்கஜகச்சம், அப்புறம் சந்தியாவந்தனம், அப்புறம் நெத்தியில் இருக்கிற திலகம்னு வரிசையை சொல்லலாம். இதெல்லாம் விட்டுடாமல் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிற என்ன போல் ஆசாமிகளும் இருக்கும். அதனால் முழு பிராமணனாக வாழ முடியாத காலம்தான் இப்போதைய காலம். அவர்கள் பேச்சு இப்படி திசை மாறுவதை மீறாமல் இருக்க முடியவில்லை. குழந்தையை பாட்டி கையில் கொடுத்துவிட்டு விலகி போய் ஸ்ரீதரை முத்துலட்சுமியின் ஃபோனில் பிடித்தாள். சாரி மீரா, ஒரு ஷோவுக்கு கூட ஓட முடியாத படம் மாதிரி ஆயிடுச்சு. ஆஷா மாமனாருங்கிறவன் ஒரு கொடுமையான மனுஷன். எவ்வளவு பேசியும் புண்ணியம் இல்லை. எங்களை கழுத்தை பிடிச்சி மட்டும் தள்ளலைன்னா பார்த்துக்குவேன். ஆமாம், பாபுக்கிட்ட பேசினியா? பாபு இப்போ என் கூட தான் இருக்கான். சகுந்தலாவோட இப்போ தான் வந்தான். நீயாவது அந்த மாமனார் மனுஷனை பார்த்து பேசினேன். இவங்கள ஆஷாமாவை கண்டுபிடிக்கவே முடியல, ஊரே மாறி போயிட்டாங்க. அப்படியா? சே, ஏன் மேலே நம்ம முன்னோர்கள் இவ்வளோ மோசமாக இருக்காங்க. அதையெல்லாம் பேச நேரம் இல்லை ஸ்ரீதர், நேரில் பேசுவோமே. சரி, குழந்தை எப்படி இருக்கு? அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குடா. அதோட சாப்பாட்டுக்கு வழி பிறந்துடுச்சு. நிச்சயமாக அதுக்கு நல்ல எதிர்காலம் தான். நீங்கள் நேரில் வாங்க, பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். நாளைக்கு என்னோடய கல்யாண ரிச்சுவல் முடிஞ்சிடட்டும். நீ ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறது உன் பேச்சிலே தெரியுது. ஆமாம், நாளைக்கு எங்களுக்கு அழைப்பு இல்லையா? என்னடா கேள்வி, நீங்கள் இல்லாமலா? உன் வருங்கால ஹீரோவை நாங்கள் பார்க்கணுமே. பாருங்கள், ரொம்ப ஓட்டாதீங்க. அதெல்லாம் கல்யாணத்தப்போ. நாளைக்கு நாங்கள் அமைதிக்கு இலக்கணம் படைச்சிடுவோம், கவலைப்படாத. ஒரு வழியாக பேசி முடித்தால். திரும்பி வந்தால். பாபு பார்வையாலேயே பேசிட்டியா என்று போல பார்த்துட, சாரி பாபு, அவங்ககிட்டையும் பாசிட்டிவாக எதுவும் இல்லை, வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஐயோடா, அப்போ நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? பயப்படாத, இந்த குழந்தைக்கு நல்லதே நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இப்போ போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். வாங்க ஸ்ரீதர், முத்துலட்சுமி வந்துடுவாங்க. என் பெண் பார்க்கும் படலாம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போகட்டும், பிறகு பேசுவோமே.
என்று எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாள். அப்படியே அவசரமாக டாய்லெட் வரை போனவள் பக்கமாய் உள்ள ரூமில் அவள் தம்பி ஸ்ரீராம் குசு குசு என்று ஃபோனில் யாரோடு பேசுவதை கேட்டாள். டோன்ட் வரி டார்லிங், என் வீடு மாறிடுச்சே, எல்லாத்துக்கும் என் அக்கா தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் எந்த பெண்ணோடோ பேசியபடி இருந்தான். தொடரும்.